Hello everyone. இன்னைக்கு லெசன்ல தமிழ்ல நம்ம ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற சில விஷயங்களை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். First one, யாருக்காவது என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்படினு சொல்லணும்னா my heartfelt thanks. My heartfelt thanks அப்படினு சொல்லலாம். Next one, ஏதாவது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பார்த்தாவோ இல்லனா கேட்டாவோ நம்ம சொல்லுவோம்ல எனக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட்டே நின்ன மாதிரி இருந்துச்சு அப்படினு சொல்லுவோம்ல அந்த மாதிரி எனக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட்டே நின்ன மாதிரி இருந்துச்சு அப்படினு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல my heart skipped a beat. My heart skipped a beat அப்படினு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு சோகமான விஷயத்தை கேட்டோம் அப்படின்னா எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருந்தது, மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சு, கஷ்டமா இருந்தது அப்படிலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல my heart sank when I heard the bad news. Sink உடைய past tense sank. Sinkனா மூழ்கிறதுன்னு அர்த்தம். ஸோ my heart sink இல்லை my heart sank அப்படின்னா மனசு வந்து நமக்கு சோகத்தில் மூழ்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கெட்ட விஷயத்த கேட்டோன்னே என் மனசு வந்து சோகத்தில் மூழ்கிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு my heart sank when I heard the bad news அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்த ரொம்ப முழு மூச்சோட செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, முழு மூச்சா செய்கிறாங்க அப்படின்னு. ஸோ மனசார முழு மூச்சோட செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் she puts her heart and soul into it. She puts her heart and soul into it. அவ முழு மூச்சோட முழு மனதோட அந்த விஷயத்த செஞ்சிட்ருக்கா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது நம்ம மனசை வந்து காயப்படுத்திட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா என் மனசை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் she broke her heart. She broke her heart. அவளோட மனசை உடைச்சிட்டா. இல்லை she broke his heart. அவனோட மனசை உடைச்சிட்டா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாரையாவது பார்த்து அவன் கல் மனசுக்காரன் அப்படின்னு சொல்கிறதுக்கு he has a heart of stone. He has a heart of stone அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து என் மனசு உருகி போச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ மனசு உருகி போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு my heart melted அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், காலேஜில் இவன் தான்ப்பா ஹீரோ, இவன் தான் பெரிய ஆள், பயங்கரமான ஆள், இவன் தான் காலேஜுக்கே ஹீரோ அப்படின்லாம் சொல்லுவோம்ல யாராவது ஒருத்தங்களை பார்த்து. அந்த மாதிரி யாரையாவது சொல்கிறதுக்கு he is a heartthrob of the college. காலேஜ்னு மட்டும் இல்லை, எங்கேயுமே யாராவது ஒருத்தர் ரொம்ப ஏதாவது ஒரு பையன் வந்து ரொம்ப ஃபேமஸாக அவன் வந்து அவன் மேலே அட்ராக்ஷன் இருக்குது எல்லாருக்கும், அவன் ஒரு அட்ராக்டிவான ஆளாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம வந்து ஹார்ட் த்ரோப் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஹீ இஸ் அ ஹார்ட் த்ரோப் ஆஃப் த காலேஜ்னா காலேஜில் இவன் தான் வந்து ஒரு பெரிய ஆள், இவன் வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஆள், ஒரு ஹீரோ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது மனசாட்சியே கிடையாது, அவனுக்கு மனசே கிடையாது அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்கிறதுக்கு he was heartless அப்படின்னு சொல்லலாம். அதாவது கருணையே இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் he was heartless அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாரையாவது நினச்சி நமக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது, எனக்கு அவளை நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்குது, என் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அவள் ரொம்ப கஷ்டப்படுறா, அவளுக்காக என் மனசு ரொம்ப வருத்தப்படுது இப்படிலாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் my heart goes out to her. அவளுக்காக என் மனசு வருத்தப்படுது, my heart goes out to her அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்த ஹார்ட் ரிலேட்டட் இடியம்ஸ் அண்ட் சென்டென்சஸில் நீங்கள் எதெல்லாம் இனிமேல் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.